உணவு கலாச்சாரம் பூரா சிக்கலா மாறிடுச்சு. அத்தனையும் மாறினதோட விளைவு பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. நாளைய தலைமுறைக்கு நல்ல பொருள்களை இங்க வியாபாரம் பண்றவங்க எங்கிட்ட வித்தா சரி காசு வந்தா சரின்னு நினைக்கிறாங்க. வாங்கிட்டு போறவங்க ருசியா இருக்கா வயிறு நிறையுதான்னு பாக்குறாங்க, காசு குறைந்தா சரின்னு நினைக்கிறாங்க. உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு யாருமே நினைக்கல. அதனுடைய விளைவுதான் இத்தனைக்கும் காரணம். ஏன் சாமி இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல நான் பிரம்மச்சாரியா. நீங்களும் அந்த ஆஞ்சநேயர் மாதிரியா? பிரம்மச்சாரினா அப்படி பொம்பளை இல்ல எதுவுமே இல்ல எனக்கு சுத்தமா இல்ல. பிறக்கும் போதே 3 இல்ல. ஆசை இல்லைன்னா பிறக்கும் போது 3. என்னடா நீ கேட்கிற கேள்வி? நான் எதுக்கு சொல்றேன்னா மண்ணு ஒத்தனு போட்டா மண்ணு பொண்ணு பொருள் இந்த 3மே மண் பெண் பொன் 3 இல்ல. ஆசை இல்ல. 3 இல்லாம தான் பிறந்திருக்கீங்களான்னு கேட்டி. ஆசை இல்லாமல் அப்படி சேர்த்து சொல்லியா? சரி பாரு, இந்த பூமியில புங்க மரம், புளிய மரம், மாமரம், வேப்ப மரம், பலா மரம், எத்தனையோ மரங்கள் இருக்கு. அத்தனைக்கும் தண்ணி தான் உணவு. ஆனா எல்லாம் மொத்தமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு நிறம்.